What? Oh my God. இது உங்கள் சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனல். இன்று நாம் பார்க்க போகும் சம்பவம் இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அதிர்ச்சிகரமான ஒரு நிகழ்வை மையமாக கொண்டது. நாயே என திட்டியதும் மூக்கறுப்பு. ஓர் உண்மை கதை. தனது வளர்ப்பு நாயை நாயே என மற்றொருவர் ஏசியமையால் மூக்கை அறுத்த வன்முறை நடைபெற்றிருக்கின்றது. இது எப்படி, ஏன், என்னதான் நடந்தது பார்க்கலாம் பாருங்கள். இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றுள்ளது. ஒரு நபர் அவரது வளர்ப்பு நாயுடன் வெளியே சென்றுள்ளார். அப்போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஒருவர் அந்த நாயை பார்த்தவுடன் கோபத்துடன் நாயே என திட்டியதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் நாயின் உரிமையாளர் கடுமையாக பதிலடி கொடுக்க ஆரம்பித்துள்ளார். வாக்குவாதம் சண்டையாக மாறியது. கோபத்தில் அந்த நாயின் உரிமையாளர் பக்கத்து வீட்டுக்காரரின் மூக்கை பிடித்து அறுத்ததாக புகார் செய்யப்பட்டுள்ளது. இதற்கேற்ப உரிமையாளரின் தம்பியும் இந்த வன்முறையில் கலந்து கொண்டுள்ளார் என காவல்துறை வட்டாரம் தெரிவிக்கின்றது. இவர்கள் இருவரும் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் எதனை காட்டுகின்றது? சிந்தியுங்கள். ஒரு சொற்பொல்லாப்பு எப்படி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு குற்றச்சம்பவமாக மாறுகின்றது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும். ஒரு வார்த்தை வன்முறைக்கு வழிவகுத்துள்ளது. ஒரு நாயை திட்டியமைக்காக ஒரு மனிதனின் மூக்கு அறுக்கப்பட்டிருக்கின்றது. இது உணர்ச்சியில் நடந்த சட்டவிரோத செயலாகும். ஒருவரின் சொந்த நாயை திட்டியது என்பது அவருக்கு உணர்வு ரீதியாக துன்பத்தை தரலாம். ஆனால் அதற்காக ஒருவர் மீது வன்முறையாக மூக்கை அறுத்து காயம் ஏற்படுத்துவது சட்டத்துக்கு புறம்பானது. சட்டம் எப்போதும் நியாயத்தை பாதுகாக்கும். உணர்ச்சியில் ஏறி தவறான முடிவுகள் எடுப்பது நம்மையும் மற்றவர்களையும் பாதிக்கக்கூடியது. சட்டம் உணர்ச்சிக்கு ஒருபோதும் அடிமைப்படுவதில்லை. அது நீதிக்கு அடிமைப்படுகின்றது. ஆகவேதான் உணர்வை கட்டுப்படுத்துங்கள், சட்டத்தை மீறாதீர்கள். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த சம்பவத்தில் யார் தவறு செய்துள்ளார்கள்? கீழே கொமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறந்து விடாதீர்கள். இது உங்கள் சட்டத்தின் பார்வையில். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.